எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ஃபியூ ரிக்வெஸ்ட் வந்தது அப்பாவை பற்றி ஷேர் பண்ண சொல்லி. அதாவது அப்பா வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்க, எங்களோட பாண்டிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவுக்கு வந்து அவருக்கு வந்து வேலையையும் ஃபேமிலியையும் நல்லாவே பேலன்ஸ் பண்ண தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், அவருடைய ப்ரொஃபஷன் அண்ட் ஃபேமிலி. ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை எங்கள் அப்பா ஒரு நாளும் கொடுக்க தவறுனது கிடையாது. அண்ட் வீட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலி, ரொம்ப ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பார். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல ஒருத்தர் டிவி பார்த்துட்டு, ஒருத்தர் வந்து ஏதாவது படிச்சுக்கிட்டோ இல்லைன்னா சிலர் பாட்டு கேட்டுக்கிட்டு இப்படி வந்து தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற நேரங்கள் தான் நிறைய இருக்குது. பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து அது பிடிக்காது. ஏன்னா அப்பா வந்து பிஸியாக இருந்த அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்பா காலையில் போனாங்கன்னா ரொம்ப லேட் நைட் தான் வருவாங்க, அதுக்குள்ளே நாங்களாம் தூங்கிடுவோம். பட் அதனாலே எங்கள் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு வந்து ஷூட்டிங் இல்லை ரெக்கார்டிங்ஸ் இல்லை, அந்த ஃப்ரீ டைமில் வந்து எங்களோட அதிகமான நேரங்கள் வந்து செலவழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ஒரு இடமா வந்து அந்த டைனிங் டேபிள் தான். ஏன்னா எல்லாரும் சாப்பிடும்போது அங்கே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது நிறைய விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுவோம். லைக் நாங்கள் வந்து எங்கள் ஸ்கூலில் நடந்தது அந்த விஷயங்கள்லாம் அப்பாட்ட சொல்லுவோம். அப்பா வந்து அவருடைய வேலை இடத்துல நடந்தது, ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் நடந்தது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணுவார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த சாப்பிட்ற அந்த டைமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், அப்பா ஃபாலோ பண்ண ஒரு விஷயம், நான் இப்போவும் கூட ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சாப்பிட்ற அதே டைமில் தான் எங்கள் வீட்டில் இருந்த இந்த வேலையாட்கள் கூட அவங்களும் கூட அந்த நேரத்தில் தான் சாப்பிடணும் அப்படின்றத அப்பா வந்து கட்டாயமாக சொல்லிடுவார். ஏன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் பசிக்குதுன்னும் போது அந்த நேரத்தில் அவங்களுக்கும் பசிக்கு தான் செய்யும். அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்கங்கிறதுக்காக நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அவங்க காத்திருந்து அதுக்கப்புறமா தான் அவங்க சாப்பிட்ணுன்ற அந்த விஷயம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்றோன்னா நமக்கு பசிக்கிற மாதிரி அவங்களுக்கும் பசிக்கும். ஸோ அதே நேரத்தில் தான் அவங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதில் ரொம்பவே எப்பயுமே வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். அது எப்பயுமே எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணார். அது வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்பாவோட ஒரு சைடு இது உங்களோட நான் இன்னைக்கு சொன்னது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.